Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 221. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம ஆளுகளுக்கு மறந்து போச்சு, அதெல்லாம் ஓகே. ஆனா இப்போ ஒருத்தரா பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போச்சு அவ்வளவுதான். இவங்க இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம் எல்லாமே நாரி போயிடும். இப்படி ஆளாளுக்கு போறாங்களேன்னு சொல்லிட்டு ரோபின் எல்லாம் முழிச்சுட்டு இருப்பாளா. நம்ம சஞ்சிக்கு அந்த பைரட் ஹண்டர் போயிட்டான் தான் கொஞ்சம் நிம்மதி, அதாவது ஜோரோ சொல்லுவான். ஆனா ரோபினுக்கு என்ன தோணும்னா, நேவிகேட்டர் இப்ப அந்த தீவுக்கு போனாதான் நல்லதுங்கிற மாதிரி அவளுக்கு தோணும். ஏன்னா அவ யாரு என்னன்னு அவ உணர்ற வரைக்கும் எதுவுமே தேவையில்லாம பண்ண மாட்டாளாமா. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பாம்பு மாதிரி நம்ம லூஃபி நெளிஞ்சு அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்து, எனக்கு இப்ப சாப்பாடு வேணும் நெம்ப பசியுதுன்னு சாப்பாடு கூடுவான். ஏன்டா என்ன பாக்குற, ஏன் என்ன பாக்குற, என்னெல்லாம் சாப்பிட கூடாது, ஒழுங்கா ஓடிருப்பான். சஞ்சய் பார்த்துட்டு என்னடா கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம இருக்கேன்பா. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சாப்பாடு அப்படியே நைஸா அந்த பக்கம் ஓடுவான். ஏன்னா அவனை வெட்டி சாப்பிடுவாங்களோன்னு பயம். சார் ரைட் என்று சஞ்சய் என்ன சொல்லுவான், பேசாம நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம். இப்போ உங்க பேர் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்பான். நிக்கோ ரோபினும் பாலா, எங்களுக்கு மறந்து போன மெமரிஸ பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்டவொன்னு, அதுக்கு என்ன தாராளமா சொல்லலாம்பா. இங்க நமி சும்மா பிச்சுக்கிட்டு போவா. என்ன ஆனாலும் சரி அவன் நிக்கிறதா இல்ல. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பைரட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமானவங்க, மக்களோட செல்வத்தெல்லாம் ஆட்டையே போடுறவனுங்க. சோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு என்ன வேலைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு போவா. இவ இன்னும் அந்த அர்லாங்க நினைச்சுதான் அப்படி பேசிட்டு போறா. இப்போதைக்கு இவளுக்கு எப்படியாச்சும் கொக்கையாஷி வில்லேஜுக்கு போயே ஆகணும். ஏன்னா அப்பதான் அவ வில்லேஜை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு நேரா அந்த ஐலாண்டுக்குள்ளதான் போவா. அது அந்த ட்ரிம்ங்கிற பொடி பைய பார்த்துட்டு, வாமா கண்ணு வா, உனக்காண்டி தான் வெயிட்டிங் அப்படின்ட்டு மேல உட்காந்து பாத்துட்டு இருப்பான். அப்படி நம்ம அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது மொத்த இடமுமே அவ்வளவு அமைதியா சாந்த சுரூபமா யாருமே இல்லாம இருக்கும். ஏன் ஏதாச்சும் ஆயிருச்சான்னு அப்படியே சுத்தி முத்தி பாப்பான். அங்க இருக்க சில மக்கள் இவளை பார்த்து பயந்து உள்ள ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. நம்ம இருந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் மேல போய் ஏதாச்சும் தெரியுதான்னு பாப்போன்னு அடிச்சு பிடிச்சு மேல போவா. அந்த டைமுங்கும் போது அந்த கூபர்டு வந்து நியூஸ் பேப்பரை போட்டு போகும். அப்பதான் திடீர்னு வீட்டுக்குள்ள இருந்து எக்கச்சக்க பேரு சும்மா பிச்சுக்கிட்டு வருவாங்க. அதுவும் நமிய பார்த்து ஓடி வருவாங்களா. அவ அப்படியே பீதியில நடுங்கிட்டு இருப்பா. ஆஹா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலயே வந்து ரவுண்டு கட்டுறாங்களேன்னு. கரெக்டா பக்கத்துல வரும்போது அவங்கள பார்த்து பயந்து போய் வேண்டாம் வேண்டாம் இனி எதுவும் செய்யாதீங்கன்னு பதறுவா. கடைசியில பார்த்தா எல்லாம் நியூஸ் பேப்பர் எடுக்க போயிருக்காங்க. ஒக்காமக்கா அந்த நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக எல்லாம் மாத்தி மாத்தி மூஞ்சா அடிச்சுக்குவாங்க. இதுல வேற இதை நம்பிதான் நான் இருக்கேன், எனக்கு இது கண்டிப்பா தேவைன்னு கொலவெறித்தனமான சண்டை விட்டா அங்கேயே அடிச்சுக்கிட்டு செத்துருவானுங்க போல. என்ன ஆச்சு இவனுக்கு நியூஸ் பேப்பருக்கு போய் இப்படி அடிச்சுக்கிறானுங்களேன்னு பாத்துட்டு இருக்கும் போது அங்க ஒரு குட்டி பொண்ணு குழந்தையோட நின்று நமிய பார்த்து முறைச்சிட்டு இருப்பாளா. ஏன் நம்மள இப்படி பாக்குறான்னு பாத்துட்டு இருக்கும் போதே அவ உள்ள போய் கதவை சாத்திக்குவா. அப்பதான் அந்த ட்ரிம்ங்கிற பையன் அங்க வந்து கேஷுவலா நம்பி கிட்ட பேச ஆரம்பிப்பான். அப்புறம் என்ன அவகிட்டயே போய் ஹெல்ப் கேப்பா. என்னன்னா இப்ப அவளுக்கு போட்டு தேவையாமா. அங்க பார்த்தா லைனா இருக்கும். என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா இந்த ஹார்பர்ல இருக்கிற போட்டு தான் இந்த ஐலாண்டோட மொத்த போட்டு. எங்கேயாச்சும் போகணும்னா இதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா எல்லாமே உருப்படியா இருந்த மாதிரி எல்லாம் இல்ல. சிலது டேமேஜ், சிலது தண்ணி வந்து முங்கி போயெல்லாம் கிடக்கும். அதை பார்க்கும் போதே நல்லா தெரியுது பல்லாண்டு காலமா யாருமே யூஸ் பண்ணாம மக்கி போயிருக்குன்னு. இத அவ சொல்லும் போதே அந்த பொடி பைய வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன பண்றது எல்லாருமே வேற வேற வேலையில பிஸியா இருக்காங்க, இத பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலையே இல்லாமா. இன் கேஸ் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வேணா அந்த ஐலாண்டுக்குள்ள போய் பாருங்கன்னு சொல்லுவான். ஏன்னா இந்த ஐலாண்ட் ஒண்ணு அவ்வளவு பெருசெல்லாம் இல்ல, சின்ன ஐலாண்ட் தான், ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, போய் சுத்திட்டு வாங்கம்மா. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இங்க இருங்க, எல்லாமே விளங்கிரும், ஐ மீன் நல்லா இருக்கும்னு சொல்லுவான். அவன் நான் ரொம்ப நாளா இருக்க மாட்டேன்பா, ஏன்னா அவளுக்கு எப்படியாச்சும் அவ கிராமத்தை காப்பாத்தியே ஆகணும். ரைட்டு உங்க இஷ்டம் போல பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தூக்கம் வருது நான் வீட்டுக்கு போறேன்ட்டு வேகமா கிளம்புவானா. தம்பி கொஞ்சம் நில்லு பாக்குறதுக்குள்ளே அவன் அப்புறம் பார்க்கலான்ட்டு ஓடிடுவான். அதே நேரம் இங்க கப்பல்ல காட்டுறாங்க. சாப்பர் நம்மால எல்லாத்தையுமே மறைஞ்சு பார்த்துட்டு இவங்க எல்லாம் நிஜமாவே பைரட்ஸானு முழிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு பைரட்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப கொடூரமா காண்டாமிருக மாதிரி இருப்பானுங்க. ஆனா நம்ம பயல்கள்லாம் டம்மி பீஸ் மாதிரி இருக்காங்கல்ல, அதான் இந்த டவுட் போல. இங்க ரோபின் ஒவ்வொரு விஷயமா சொல்ல லூஃபிக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு வேலை பண்ணிருக்கோமா என்னால நம்பவே முடியலமா. அவ ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. பாக்ஸி பைரட் கூட சண்டை போட்டது, நேவி கோட்டைக்குள்ளேயே போய் இவங்க ஒரு வழி பண்ணிட்டு வந்தது, பிளஸ் ஸ்கை ஐலாண்டு சாண்ட் ஐலாண்டுன்னு இவங்களோட ஜேர்னியை முக்காவாசி சொல்லியிருப்பான். அவங்களால நம்பவே முடியல நம்ம போய் இதை பண்ணமான்னு. அது மட்டும் இல்லாம லூஃபிக்கு 100 மில்லியன் பெரி பவுண்டி இருக்குல்ல, அதை கேட்டவனதான் உசோப்புகள்லாம் அள்ளு விடும். அப்ப அந்த அளவுக்கு கொடூரமான ஆளா இவன்னு. சரி ரோபின் எப்படி வந்து சேர்ந்தான்னு கேட்டவன, அலபாஸ்டா விட்டு போகும்போது நான் தான் உங்க கூட வந்து சேர்ந்துக்கிட்டேன்பா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியுமே தவிர அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த டைம் லூஃபிக்கு பின்னாடி பாருங்க எவ்வளவு தட்டு கிடக்குதுன்னு. எல்லாம் அவன் தின்னு தீத்தாதான், எதை மறந்தாலும் திங்கிறத மட்டும் மறக்கவே மாட்டேங்கிறான். இப்ப நம்ம ஆளுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. சஞ்சியாலையுமே இதை முழுசா நம்ப முடியலையா. சரி ஓகேட்டு நேத்து என்ன நடச்சுன்னு சொல்லி விசாரிப்பான். இதெல்லாம் உங்ககிட்ட மட்டும் சொன்னா பத்தாது, டாக்டரையும் உள்ள கூப்பிட்டுக்குவோன்னு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்த சாப்பரை உள்ள வர சொல்லுவாளா. அவன் இன்னும் பதறி போய் பயந்துகிட்டே தான் அனுப்பான். அதான் முதல்ல சாப்பரை பார்க்கும்போது அவன் எப்படி எல்லாத்தையும் பார்த்து பயந்தானோ அதே மாதிரி. ஆமா நீ எதுவும் சாப்பிடலையா, எதையாச்சும் சாப்பிடுறியான்னு கேட்டா நான் ஹியூமன்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் என்ன விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு கிடப்பான். ரோபின் இருந்துகிட்டு உங்களை மட்டும் விட்டுட்டு எப்படி நான் எல்லாத்தையும் சொல்றது, இந்த ஷிப்போட டாக்டர் நீங்களும் இங்க இருக்கணும்லன்னு சொன்ன உடனே அவனுக்கு
அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வழக்கம் போல ஆடிக்கிட்டே பச்சை பச்சையா திட்டுவான். ஏன்னா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. அத பாடி காட்டி கொடுத்துருது. அத சமாளிக்க தான் வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவான். சரி ஓகேன்ட்டு அவ கதை ஆரம்பிப்பா. நேத்து இவங்க டிராவல் பண்ணி வந்தப்போ லாக் போஸ் இந்த டைரக்ஷனை தான் காமிச்சிருக்கும். நிஜமாவே இந்த பக்கம் ஐலாண்ட் இருக்கான்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. சோ சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்களா. அந்த டைம் தான் இவங்க கண்ணுக்கு ஒரு ஐலாண்டு தெரியும். அந்த இடத்த சுத்தி பார்த்தா ஏகப்பட்ட பவளப்பாறைங்க இருக்கு. அதனால அந்த இடத்துக்குள்ள எல்லாம் போக முடியாது, கப்பலுக்கு தான் ஆபத்துன்னு இங்கே இந்த இடத்துலயே நங்கூரத்தை போட சொல்லிடுவா. ஏன்னா நைட்டு போகும்போது பாறை எல்லாம் எங்க இருக்குன்னு எதுவுமே தெரியாது. சோ விடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலான்னு ஒரு ஐடியா. சார் ரைட்டுன்னு சொல்லிட்டு கப்பலை ஓரமா பார்க் பண்ணிட்டு எல்லாம் நல்லா ஜம்முன்னு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜோரோ சேஃப்டிக்காண்டி மேல இருந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்தான். இவ உள்ள ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாலாமா. அவ்வளவுதான் இவளுக்கு தெரியும். அதுக்கு மேல எல்லாம் பெருசா எதுவுமே நடக்கல. பட் காலையில எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரோபினுக்கும் மத்தவங்களுக்கும் நடந்த டிஃபரன்ஸ் என்ன? அவளை தவிர அத்தனை பேருமே தூங்கிட்டாங்க. மத்தபடி வேற எந்த பஞ்சாயத்தும் இல்லாம. ஆனா இந்த உசோப்பு லூசு பைய சும்மா இல்லாம என்னதான் நம்ம தூங்கினாலும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நம்ம எல்லாருமே உசோப் பைரட்ஸ் மறக்காதீங்கம்மா. ஆட சும்மா அவனை கண்டுக்க மாட்டாங்க. இப்ப என்னன்னா தூங்குனதுனால மெமரி போச்சா இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனையான்னு தெரியல. என்னதான் ரோபின் யோசிச்சு பார்த்தாலும் எந்த ரீசனுமே அவளுக்கு பெர்ஃபெக்ட்டா சிக்கன மாதிரி இல்ல. இப்படி ஒரு மறதியை பத்தி சாப்பருமே இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்லையாமா. சரி ஓகேன்ட்டு அவனுக்கு கடைசியா எது வரைக்கும் ஞாபகம் இருக்குன்னு விசாரிப்பாளா. அவன் டாக்டருக்காண்டி மெடிசன்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து தூங்கினானாமா. அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா இங்க இருக்கானாமா. அப்படி சீரியஸா அவன் சொல்லிட்டு இருந்தா இங்க லூஃபி அவன் தட்டுல இருக்க சாப்பாடு எடுத்து தின்னுட்டு நான் ஒரு பெரிய சுழல போய் மாட்டினேன். அதுக்கு அடுத்த நிமிஷம் நான் இங்க இருக்கேன்பா. சஞ்சய் அவன் பெட்ரூம்ல போய் படுத்தானாமா. கண்ணை திறந்து பார்த்தா இங்க இருக்கானாமா. அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாமா. இப்படி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே சஞ்சய் அடுப்புல வச்சிருந்த அந்த டீ கட்டில் சத்தம் போட ஆரம்பிக்கும். உடனே எல்லாத்துக்குமே ஷாக்கு. ஏன்னா இதே மாதிரி சவுண்டை இவங்க எங்கேயோ கேட்டிருக்காங்களாமா. உடனே அதை பத்தி அப்படியே டீப்பா யோசிச்சு பார்ப்பாங்க. அப்பதான் உசோப் சொல்லுவான் என் கண்ணு முன்னாடி திடீர்னு ஒரு பையன் வந்தான்னு. அது வேற யாரும் இல்ல அந்த ட்ரிம் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம சஞ்சிக்கே மேட்ரு புரியுது. இவங்க மெமரிஸ் எல்லாம் தொலைஞ்சு போகல. அது அந்த பையன் திருடி இருக்கான்னு. அப்பதான் சாப்பருக்கு இன்னும் ஷாக் ஆகும். என்னன்னா இப்ப அவன் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மெமரிஸ் திருடி இருக்கானா. திரும்பி இவங்க தூங்க போனாங்கன்னா மறுபடியும் அவன் திருடத்தான் செய்வான். அப்படின்னா இன்னும் அதிகமா மெமரிஸ் எல்லாம் எரேஸ் ஆகும்னு சொன்ன உடனே சாப்பர் பதறி போய் ஏன்டா பீதி ஆக்குற. ஒருவேளை இதெல்லாமே கனவா இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஏன்டா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான கனவு ஒரு லூசு பையலாம்பா. இதை அவ பயன்படுத்துறதுக்காக எல்லாம் சொல்லல. இப்படியே நிலைமை மோசமாகிக்கிட்டே போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க யாருங்கிறதே அவங்களுக்கு மறந்து போயிடும். இதை சொன்ன உடனே நம்ம லூஃபி கேஷுவலா எந்திரிச்சு அட எதுக்கியா மறந்து போன மெமரிஸை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்க. எனக்கு புரியுது நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணது எல்லாமே போச்சுன்னு. அதனால என்ன மறுபடியும் புது அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகே தானே கேட்ட உடனே என்னடா லூசு மாதிரி பேசுற, மெமரிஸ் எல்லாமே மறந்து போச்சு. அப்படி இருக்கும்போது நம்மளோட பாஸ்ட் கனவெல்லாம் என்ன ஆகுறதுன்னு கேட்டா அவனுக்கு அதை பத்தி கவலையே இல்லாமா. ஏன்னா எப்பவுமே அவன் கனவு ஒண்ணுதானாமா. அதே மாதிரி தான் உங்களுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. உசோப்பே அலண்டு போயிருவான். என்ன இவன் இந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்கானேன்னு ரோபினுக்கெல்லாம் சிரிப்பா வரும். ஏன்னா லூஃபி மெமரி போறதுக்கு முன்னாடி இப்படித்தான் இருந்தா போனதுக்கு அப்புறமும் இப்படியே தான் இருக்கான். சாப்பெல்லாம் பார்த்துட்டு அசந்து போயிருவானா. அதுக்கப்புறம் தட்ட பாப்பா அதுல சோறு ஒண்ணும் இல்ல. அதான் லூஃபி பேசிட்டே எடுத்து தின்னுட்டானே. உடனே இழிப்பானா சஞ்சய் மூஞ்சோட ஒரே மிதி செடிச்சு போய் விழுவான். நம்ம ஆளுக்கு அடுத்தவங்க சாப்பாட்டு மேல கைய வச்சா சுத்தமா பிடிக்காது. சாப்பாடை வேஸ்ட் பண்றதும் பிடிக்காது. அதனால பேசாம இருக்கணும்பா. உடனே லூஃபியும் சாரிப்பாம்பா. சஞ்சய்க்கே ஒண்ணும் புரியல நான் எதுக்கு இவ்வளவு சீரியஸ் ஆகுறேன்னு. அதே நேரம் ஜோரோவை காட்டுறாங்க. அவரு தான் வழி கண்டுபிடிச்சு போறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் ஆச்சு. டவுனை தேடிட்டே வருவான். நடுக்காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்குவான். ஆமா இங்க வச்சிருந்த டவுன் எங்கடா காணும்னு சுத்தி முத்தி தேடுறதோட நம்ம ஆளுக ஆளுக்கு அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. லூஃபி ஜாலியா எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருப்பான். சாப்பர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போய் பார்த்தா மெமரிஸ் எல்லாத்தையுமே திரும்பி கொண்டு வரதுக்காக மெடிசன் பண்ணிட்டு இருப்பான். லூஃபி வேற வந்து தொல்லை பண்ண உடனே குறுக்க வராத பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. அப்ப ரோபின் ஏதோ புக்கெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஏதாச்சும் மேட்ரு தெரிஞ்சுதான்னு கேட்பான். இவளுக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட்ல அப்படியெல்லாம் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருந்த மாதிரி இல்ல. நார்மலா தான் இருக்கு. இனிதான் கொஞ்சம் டீடைலா செக் பண்ணுவாளா. அந்நேரம் உசோப்பு வில்லத்தனமா சிரிச்சுட்டு நான் ஒன்னு புதுசா இன்வென்ட் பண்ணிருக்கேன். அத பார்த்தா நீங்க எல்லாம் வாய பொழந்துருவீங்கப்பா. அப்படி என்ன கிழிச்சிங்கன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டா டப்புன்னு ஒன்னு டேபிள் மேல வச்சு அடுத்துட்டு இனிமேட்டு மெமரி எல்லாம் போச்சுன்னா நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். அதுக்கான சொல்யூஷன் தான் இதுன்னு சொல்லிட்டு காமிப்பான். பார்த்தா அவங்க பேரை டிசைனா எழுதி வச்சிருப்பான். இத கழுத்துல மாட்டிட்டா எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லையே. என்ன ஆளாளுக்கு ஒரு பட்ட பேர் ஒண்ணு வச்சிருப்பான். லூஃபிக்கு என்ன போடுறதுன்னு தெரியாம கொஸ்டின் மார்க் போட்டு வச்சிருப்பான். சாப்பருக்கு ரக்குண்டாக இல்ல எமர்ஜென்சி ஃபுட்னு போட்டு வச்சிருப்பான். ஆனா அவனுக்கு சூப்பர் பிராங்கி கேப்டன் ஆமா. அவளதான் அடிச்சு துவச்சு எல்லாத்தையும் தூக்கி கடல்ல வீசிடுவாங்க. அப்படியே நம்ம ஜோரோவை காட்டுறாங்க. அவன் அப்படியே உட்காந்து பயங்கரமா யோசிப்பான். அந்த டைம் அவனுக்கு சின்ன வயசு மெமரி தான் வரும். அதான் குயினா செத்து போனது. அதுக்கப்புறம் அவ பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆக முடியலன்னு ஃபீல் பண்ணால அந்த மேட்ரு. அவகிட்ட இல்ல ஒரு நாள் நான் உன்னை பீட் பண்ணுவேன்னு இவன் சொன்னது. அந்த விஷயம் எல்லாமே பக்காவா ஞாபகம் இருக்கும். கடைசியில குயினா செத்ததுக்கு அப்புறம் அந்த முக்கியமான ஸ்வாட குயினாவோட அப்பா கிட்ட கேட்டு வாங்கியிருப்பான். எதுக்குன்னா குயினாவை விட அவன் ஸ்ட்ராங் ஆகணும்னு. அப்படி அவன் உலகத்திலேயே பெரிய ஸ்வாட்ஸ்மேனா மாறி ஜோரோவோட பேரு இந்த உலகத்துல மட்டும் இல்ல ஹெவன்ல இருக்க குயினா கிட்ட போய் சேர அளவுக்கு பெரிய லெவல மாறி காட்டுவேன்பா. இப்படி சத்தியம் பண்ணி தான் அந்த சூப்பர் ஸ்வாடையே வாங்கிட்டு வந்திருப்பான். கடைசியா இதெல்லாம் நினைச்சிட்டு தான் அவன் போட்ல போய் படுத்தான். ஆனா அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்கான். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இவங்கிட்ட இருக்க இந்த ஸ்வாட்ஸ் அதுல ஃபர்ஸ்ட் ஸ்வாடு குயினாவோட அப்பாட்ட இருந்து வாங்கிட்டு வந்தது. மிச்சம் இருக்க ரெண்டு ஸ்வாட் எப்படி வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. ஏன்னா அது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஸ்வாட்ஸுங்க. இது அவங்கிட்ட இல்லவே இல்ல. அப்புறம் எப்படி இவங்கிட்ட வந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த
ட்ரிம் பையன் நைஸா வந்து ஜோரோ வெட்டி பாப்பானா ஜோரோ கரெக்டா கண்டுபிடிச்சு யாராவன் வெளியவான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பயங்கரமா முறைப்பான். அப்படியே கட் பண்ணி நம்ம நமியை காட்டுறாங்க. அவகிட்ட இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஓரமா எடுத்து வச்சுட்டு குளிச்சுக்கிட்டே பயங்கரமா யோசிச்சு பாப்பான். லாக் புக் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்ப வரைக்கும் என்ட்ரி ஆயிருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மையா? ஒண்ணுமே புரியலையே. நானும் அந்த பைரட் குரூப்ல ஒரு மெம்பரான்னு பயங்கரமா யோசிப்பான். ஏன்னா அப்படி அவ பண்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது மட்டும் இல்லாம அவ கையில போட்டிருந்தது இந்த டாட்டூவே இல்ல, அர்லாங்கோட டாட்டூ தான். இப்ப எப்படி இது மாறிச்சு? ஒண்ணுமே புரியலையேன்னு பழைய விஷயம் எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பான். அவளோட மெமரிஸ் வேற என்ன இருக்கும்? அந்த அர்லாங்கு அடாவடித்தனம் பண்ணிட்டு இவங்க ஐலாண்டுக்குள்ள வந்தான்ல, வந்தவன் ஒரே நாள்ல மொத்த ஐலாண்டையுமே கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டு காசு தரலன்னா அவங்க எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன்பான். அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு நல்லாவே தெரியும். அந்த அர்லாங்கு காசு தரலன்னு சொல்லி நம்ம நமியோட அம்மா பெலமரியாவை கொண்டுட்டு ரெண்டு பேத்தையும் விட்டுருவான். ஏன்னா அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் காசு இருக்காமா. அவங்க உயிரோட இருந்தா போதும், என் உயிரை நான் தாராளமா தியாகம் பண்றேன்னு சொல்லியிருப்பா. கடைசியா நொச்சிக்கோ நமி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அர்லாங்கோட கையால சுடுபட்டு அங்கேயே செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் தான் நமி அர்லாங்கோட கூட்டத்து கூட சேர்ந்து அவனோட டாட்டூவையும் போட்டுக்கிட்டா. எதுக்குன்னா அர்லாங்க கிட்ட இருந்து கொகையோஷி வில்லேஜ கம்ப்ளீட்டா வாங்குறதுக்காக. அக்ரிமெண்ட்டும் தெளிவா தான் போட்டிருப்பான். இந்த மாதிரி 100 மில்லியன் பெரிஸ்ன்னு. அந்த மேட்டர் அந்த டைம்ல எல்லாம் நொஜிகோவை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அந்த டைமுக்கு முதல்ல நமி குட்டி பொண்ணு. 100 மில்லியன் பெரிஸ்ங்கிறது எவ்வளவு பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட் வேணும்னா வாழ்க்கை பூரா உட்காந்து சம்பாதிக்கணும். அதை பண்ண போறியான்னு கேட்டா நான் என் மக்களை காப்பாத்த எது வேணாலும் பண்ணுவேன்னு சபதம் எடுப்பா. ஏன்னா அர்லாங்கு காசு தராத எல்லாத்தையுமே குத்தி கொண்டு போட்டு போயிடுறான். அவங்கள காப்பாத்தணும்னா வேற வழி இல்லையே. பாவம் பெல்லமரியவே செத்து போயிட்டா. இதுக்கப்புறம் இவளுக்குன்னு இருக்கிறது அந்த வில்லேஜ் மட்டும் தானே. அதை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணவன் அதுக்கப்புறம் அலமாட்டேன்னு வெறியோட கிளம்புனா. இதுதான் அவன் மைண்ட்ல இன்னும் ஓடிட்டு இருக்குது. சோ பெல்லமரியன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாளா. அப்படியே நைட் ஆகும். அந்த ட்ரிம் பையன் மேல போய் உட்கார்ந்துகிட்டு என்னால வெயிட் பண்ண முடியல, நான் எல்லாத்தோட மெமரியுமே ஆட்டைய போடணும், சீக்கிரமா தூங்குங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கப்பல்ல காட்டுறாங்க நம்ம பயல்கெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ரோபின் மட்டும் தூங்க மாட்டான். அந்த டைம் சஞ்சய் மேல பெட்ஷீட் போட்டு விட போவாளா, அவன் டப்புன்னு எந்திரிச்சிருவான். ஏன் என்னாச்சு தூங்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் அன்யூஷுவலா நடந்துச்சுன்னா இப்படிதான் எந்திரிச்சிருவானாமா. நான் வேணா உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன், நீங்க தான் முழிச்சிருப்பீங்களேன்னு சொல்லுவான். அவளும் ஓகேம்பா. அந்த டைம் பர்ரு பர்ருன்னு ஒரு சவுண்ட். வேற யாரு? நம்ம லூஃபி தான். என்ன இவன் கருங்குரங்கு ரத்தத்தை குடிச்ச மாதிரியே தூங்கிட்டு இருக்கான், இந்த உலகமே அழிஞ்சாலும் இவன் எந்திரிக்க மாட்டான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட். அந்த ட்ரிம் பையன் தான் நொக்கோன்னு சொல்ற அந்த சீஹார்ஸை வச்சு ஊதிட்டு இருப்பான். இந்த சத்தத்தை இவங்க ரெண்டு பேருமே கேட்டுருவாங்க. அவனுக்கும் தெரிஞ்சிரும் ரெண்டு பேரும் அங்க தூங்காம இருக்காங்கன்னு. வெளியில வந்து பார்த்தா அந்த பொடி பையன் ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு இவன் தான் மெமரியை திருடிட்டு இருக்கான்னு. அவன் அதுக்கெல்லாம் பதற மாதிரி இல்ல. பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்டியாமா, உடனே மத்தவங்க எல்லாத்தையுமே எழுப்பி விடுவாளா. என்ன பயங்கரமான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்றாமா. இங்க உசோப்பு இவனை தான் நான் பார்த்தேன்னு சொல்லி ஷாக் ஆவான். ஆனா லூஃபி என்னப்பா பிரேக்ஃபாஸ்ட் ரெடியான்னு கேட்பான். இவ்வளவு ரணகாலத்துல நம்மளுக்கு கிளுகிழுப்பு. இங்க அந்த பொடி பையன் என்ன பண்ணுவான், நீ தேவையில்லாம அவங்களை எழுப்பிட்ட, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊதுவானா. ராபினுக்கும் சஞ்சிக்கும் அப்படியே தலை சுத்தி பொத்துன்னு கீழே விழுவாங்க. ஆனா லூஃபிக்கு எதுவும் ஆகல. டாப்புன்னு வந்து நின்னுகிட்டு டேய் என்ன லந்தா, அது என்னோட இடம், அங்கெல்லாம் உன்னை உட்கார விட மாட்டேன், எவ்வளவு தைரியம் இருந்தா அங்க வந்து நிப்ப, கொய்யால இதோ வரண்டான்னு சொல்லி கையை கொண்டு போய் வச்சுட்டு சும்மா பாஞ்சு போவான். அவன் லைட்டா கையை மட்டும் தான் தட்டி விடுவான். பொத்துன்னு கீழே வந்து விழுவான். கையை தட்டி விடலாம், கால் இருக்கே அதை வச்சு அவன் கையில வச்சிருந்த நொக்கோவை ஒரே அடியா அடிச்சிட்டு அப்படியே மாசா வந்து அங்க உட்காருவான். அந்த பொடி பையிலே பார்த்து பயந்து போய் நீ மன்னிச்சிருங்க மானா. அந்த செகண்ட் அந்த நொக்கோக்குள்ள இருந்து ப்ளூ கலர்ல ஏதோ புகை மாதிரி வந்து லூஃபி அப்படியே ரவுண்ட் கட்டும். அந்த கேப்ல அந்த பொடி பைய தண்ணியில குதிச்சு எஸ்கேப். லூஃபி அப்படியே பொத்துன்னு கீழே வந்து விழுவான். அந்த புகை அப்படியே வாய்க்குள்ள போயிருமா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட எந்த ஒரு அசைவுமே இல்ல. என்னாச்சு இவனுக்கு, ஏன் அப்படி கிடக்குறான், ஏதாச்சும் பஞ்சாயத்தா, இவன் இன்னும் உயிரோட இருக்கானாங்கிற மாதிரியே டவுட். என்ன மூச்சு விடுற மாதிரி கூட தெரியல. டாப்பர் அப்படியே வாய பழுந்துட்டு நிப்பானா. டாக்டர் போயானவன தான் ஆமாமா நான் டாக்டர்னு போய் தொட போவான். அவன் அப்படியே பயங்கர டெரரா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு என் மெமரிஸ் எல்லாம் திருப்பி வந்துருச்சுன்னு தொண்டை எலிய கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.